ஹலோ கைஸ், நீங்கள் குருவாயூர் கிருஷ்ணர் கோயிலை பார்க்க ஒரு முக்கியமாக 2 விஷயம் சொல்கிறேன். இந்த 2 விஷயம் தெரியாமல் குருவாயூர் சைடே வராதிங்க. அப்படி வந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீக்கெண்டில் வராதிங்க. அந்த 2வது விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா, நாங்கள் பண்ண குருவாயூர் சீரிஸ் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். லாஸ்ட்டில் அந்த 2வது விஷயம் ஏன்னு நான் சொல்கிறேன். எங்கே ரூம் போடணும், எங்கே ரூம் போட வேண்டாம். ஸோ சாமியை பார்க்குறது கிட்டத்தட்ட எல்லாமே நான் சொல்கிறேன் வீடியோ எண்டில். பாய். எஸ், இப்போ கொச்சியிலேருந்து டேரெக்டாக குருவாயூருக்கு கிளம்புறோம். யார் யார் கிளம்புறோன்னா, நான், என் ஒய்ஃபு, அவங்க அம்மா, அவங்க அப்பா. இங்கேருந்து நான் போகும்போது என்னென்னலாம் இருக்குன்னு எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் பாருங்க. கொச்சியில் பார்க்க வேண்டியது ஏகப்பட்டது இருக்கு. இப்போ நான் போகிற வழியில் என்னென்னலாம் இருக்கோ நான் அப்படியே காமிச்சிட்டே போகிறேன். எங்க கூட வாங்க, நம்ம எல்லாரும் ட்ராவல் பண்ணலாம். இப்போ இது பார்க்குறீங்களா, இதுதான் கொச்சியோட டிராஃபிக். இங்க ஏகப்பட்ட டிராஃபிக் இருக்கும். சென்னை, பெங்களூர் கம்பேர் பண்ணும்போது இங்க அப்படிதான். என்னதான் டிராஃபிக் ரூல்ஸ்ல இருந்தாலும் எல்லாமே இப்படிதான். இப்ப பாத்துருக்கீங்க பாத்தீங்களா, இதுதான் இந்த கொச்சியில பிக்கெஸ்ட் ஷவர்மா கடை, ஷவர்மா டாடி. இங்க கேரளால இப்படிதாங்க. இந்த கேஎஸ்ஆர்டிசி வந்து கவர்மெண்ட் பஸ் அடிச்சு பட்டை இறங்கி போவாங்க. இருக்கும் எல்லாருமே அப்படிதான். நார்மல் பஸ்ஸும் அப்படிதான், கவர்மெண்ட் பஸ்ஸும் அப்படிதான். இப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இப்ப நம்ம போயிட்டு இருக்க இந்த இடம் தான் எடப்பள்ளின்னு சொல்லுவோம். இந்த எடப்பள்ளியில மொத்தமே ஏகப்பட்ட மால் இருக்கு. மெயினா லூலு மால் இங்கதான் இருக்கு. இப்ப நீங்க ரைட்ல பாத்துட்டீங்க பாத்தீங்களா, இதுதான் லைஃப் ஸ்டைல். இந்த லைஃப் ஸ்டைல் மால் இங்கதான் இருக்கு. இதுக்கு பின்னாடி வந்து ஒப்ரான் மால் ஒன்று இருக்கு, அது இருக்கு. இப்ப கரெக்டா அந்த ஃப்ரிட்ஜை தாண்டி போய் பார்த்தீங்கன்னா லூலு மால். கொச்சியோட ஐகானே இதுதான், லூலு மால். இப்ப போயிட்டே இருக்கும் போது பாக்குறீங்க பாத்தீங்களா ரைட் ஹேண்ட் சைட்ல. ஸோ இதுதான் லூலு மால். இது வந்து பேக் என்ட்ரன்ஸ். இங்க வந்து சுஃபியான்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து சுயான்னு சொல்லுவோம் தமிழ்ல. இங்க வந்து சுஃபியான். அதான் நம்ம எப்பயுமே இந்த உள்ள ஸ்வீட்லாம் வச்சு போடுவோம் பாத்தீங்களா, இதுதான் ஷோபா மால். இவங்க வந்து 70 கிலோ தங்கம் கொடுத்துருக்காங்க. அது எங்க யாருக்குன்னு வீடியோ கேம்ல நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. இப்ப இங்க ஃபுல்லா லைட் செட் போட்டிருக்காங்க பாத்தீங்களா, அந்த டெஸ்டினேஷன் வரும்போது ஏன் இந்த லைட்லாம் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். பாருங்க, அந்த ட்விஸ்ட் இருக்கு. இதுக்கு தாங்க இவ்வளவு லைட் போட்டிருக்காங்க. இந்த ரோடு எண்டு வரைக்கும் போட்டிருக்காங்க. டோட்டலா ஒரு 15 கிலோமீட்டர் இருக்கும். அவ்வளவு கிலோமீட்டர் ஃபுல்லா லைட்டு. அந்த வீடியோ நான் போட்டேன்னா ரொம்ப லாங்கா போகும். அதுக்காக நான் போட்டு கட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த சர்ச், இந்த ஏரியா இதுக்காக தான் இது ஃபேமஸ். நம்ம வேளாங்கண்ணியில கிறிஸ்துமஸ் டைம்ல பார்த்துருவோம். ஆனா இன்னைக்கு இங்க தாங்க கிறிஸ்துமஸ். அந்த லைட் செட்டிங் பாருங்க, எவ்வளவு அழகா இருக்குது. இப்ப நான் ஜூம் பண்றேன். இதுதான் அந்த சர்ச்சோட பேர். யாருக்காச்சும் மலையாளம் படிக்க தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அந்த சர்ச் பேர் என்னன்றது எல்லாம் எனக்கு தெரியும். ஏன் அப்படின்லாம் கேட்காதீங்க. நம்ம டிரான்ஸ்லேட்டர் என் ஒய்ஃப் இருக்கா, அவங்க சொல்லிடுறேன். ஸோ இந்த சர்ச்சோட பேர் என்னன்னு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. யாருக்காச்சும் மலையாளம் படிக்க தெரிஞ்சா. அப்படி இல்லைன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்றேன், பாருங்க. இதுதாங்க ஒரு வீட்டுக்கு பாருங்க, இன்னும் அழகா லைட் செட் போட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க போயிட்டே இருக்கு. இது ஒரு ஹெட்டே இல்லையா அப்படியே வச்சுட்டா நாங்களே போயிட்டு இருக்கோம். நானும் இந்த வீடியோல போனேன்னா எவ்வளவு அழகா ஒரு யுனைட்டடா ஒரு ஃபங்க்ஷன் என்ஜாய் பண்ணாங்க பாருங்களேன். ஸோ இப்ப பாருங்க, பட்டாசுலாம் வெடிச்சுட்டு எவ்வளவு அழகா என்ஜாய் பண்ணிருக்கிறேன். ஸோ இதுதான் இந்த கேரளாவே இப்படிதாங்க. அடிக்கடி இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டே தான் இருக்கும். ஏகப்பட்ட ஃபங்க்ஷன் வந்துட்டே தான் இருக்கீங்க. நான் நிறைய பார்த்துட்டு இருக்கேன். ஓகே, இப்போ நம்ம கரெக்டா குருவாயூர் வந்துட்டோம். ஸோ சாப்பிடலான்ட்டு ஒரு ஹோட்டல் வந்திருக்கோம். என்ன ஹோட்டல்னா ஹோட்டல் ஆரியாஸ். மசாலா தோசை உள்ள மசாலா, வெளியே ஒரு தோசை. இதுதான் மசாலா தோசை. சாப்பிடு. ஃபைனலாக ஒரு டீயை ஒன்று போட்டு இப்போ ரூம் வந்து செக்இன் பண்ணி போயிட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம ஃபோன்லேயே புக் பண்ணி வச்சிருந்தேன். குருவாயூர் வந்தால் இங்கே ட்ரை பண்ணுங்க. இந்த ரூம் எப்படின்றது நான் சொல்கிறேன். இங்கிருந்து கோவிலுக்கு ஜஸ்ட் 180 மீட்டர் மட்டும்தான். இந்த ரூமோட பேர் சிவராஜ். இதோட டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்
இதுதான் நாங்கள் செக்கிங் பண்ண போகிறோம். இதுதான் இப்போ பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இதுதான் கோவிலோட மெயின் என்ட்ரன்ஸே. இதுதான் நம்ம சொல்ல ஜஸ்ட் 180 மீட்டர், ஒரு 10 ஸ்டெப் எடுத்து வச்சாலே போதும் மேக்ஸிமம். இப்போ நம்ம போய் கோயிலோட மெயின் என்ட்ரன்ஸ் எப்படி இருக்குன்றத நம்ம போய் பார்க்கலாம் வாங்க. நான் ஷோபா மால்ல ஒரு 70 கேஜி தங்க கொடுத்துருக்காங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. இப்போ எனக்கு ரைட் ஹேண்ட் சைடில் வரும். அந்த வெயிட் தராசுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ரைட் ஹேண்ட் சைடு இருக்கும். அதுதான் அதாவது அது ஏன் அது 70 கேஜினா, இவங்க ஏதோ சம்திங் ஏதோ ஒரு மேரேஜ்க்கு எதுவும் வேண்டியிருக்காங்க குருவாயூருக்கு. நான் வந்து என்னோட வெயிட்டுக்கு நான் 70 கேஜி நான் ஒரு கோல்டு கொடுக்குறேன். அதனால அந்த வெயிட்ல வந்து அவங்களோட வெயிட் வந்து 70 இருந்ததுனால 70 கேஜி கோல்டு வந்து அவங்க வந்து குருவாயூருக்கு கொடுத்துருக்காங்க. பெரிய விஷயம் இல்லை. இப்போ கரெக்டாக 3:15 குருவாயூர் கோயில் வந்திருக்கோம். கரெக்டாக இப்போ தான் சாமி பார்க்கலான்ட்டு போகிறோம். ஸோ நேற்றே பார்த்துருப்பீங்க, ஃபுல்லாக சபரிமலை கூட்டம் ஃபுல்லாகிடுச்சு. ஸோ 3 o'clockலாம் ஓப்பன் சொல்லியிருக்காங்க. ரெடியாக லேட் ஆகிடுச்சு. ஆனால் இங்கே வாங்க, நல்லா இருக்குது. ஹீட்டர் ஒர்க் ஆகுது, ஏசி எல்லாமே சூப்பராக பக்காவாக இருக்குது. எல்லாம் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இப்போ பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். வேணும்னா இங்கே புக் பண்ணிக்கலாம். 1 டே இப்போது சாட்டர்டேன்றதுனால 1300. ஸோ ஏசி ரூம் இங்கே வேறு எங்கேயுமே கிடைக்காது. அதுவும் குருவாயூரில் சாட்டர்டே நைட்டு வீக்கெண்டில் சான்ஸே இல்லை. ஹீட்டரும் ஒர்க் ஆகுது. ஸோ கரண்ட்டு போகிற இஷ்யூஸ் அதெல்லாம் எதுவுமே இல்லை. நாங்கள் இது வரைக்கும் ஜென்ரேட்டரும் இங்கே இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும், ஜென்ரேட்டர் இருக்குது. ஸோ எந்த இஷ்யூமே இல்லை, நல்லா இருக்குது. வீடு சிம்பிளாக இருந்தாலும் பக்காவாக இருக்குது. அதுவும் 1300 நாங்கள் 4 பேர் ஸ்டே பண்ணோம். எக்ஸ்ட்ரா பெட்டும் கொடுத்துட்டாங்க. நல்லாயிருக்கு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நார்மல் டேஸில் இதை விட 200-300 நம்ம பேசினா கம்மி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுவே மலையாளிஸ் தான். நமக்கு ஏதோ மலையாளம் கொஞ்சம் தெரியுன்றதுனால கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணுறோம். எல்லாம் என் ஒய்ஃப் இருக்கா. அப்புறம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், குருவாயூரில் எல்லாமே காலையில் செக்இன் வந்து 11 o'clock. இங்கே பார்த்தீங்கன்னா 2 PM போர்டை எழுதி வச்சுருக்காங்க. ஸோ 2 o'clock நீங்கள் செக் அவுட் பண்ணாலே போதும். நாங்கள் ஏன் சீக்கிரமாக கிளம்புறோம்னா, இன்றைக்கி சாட்டர்டேன்றதுனால கொஞ்சம் சபரிமலை கூட்டம் எல்லாமே இங்கே ரொம்ப ஹெவியாகிடுச்சு. அதனால தான் இப்போ நம்ம கிளம்புறோம். நீங்கள் வந்து செக்கிங் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும், நல்ல ஹோட்டல். ஃபைனல் ரெக்வெஸ்ட் ஒன்று, குருவாயூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக திருச்சூரில் ஒரு 2 days ரூம் போட்டு சுற்றி பாருங்கள். பக்காவான ஊர் திருச்சூர். நான் பார்த்துருக்கேன், சிட்டி போயிருக்கேன், நிறைய இடத்துக்கு போயிருக்கேன், கேரளாலேயே நிறைய இடத்துக்கு போயிருக்கேன். பட் திருச்சூர் பக்காவாக இருக்குது. அங்கே ஒரு மால், ஷோபா மால்னு ஒன்று இருக்குது. நான் இன்றைக்கி நைட்டு நான் போவேன், கோயிலுக்கு பார்த்துட்டு அங்கே மீட் பண்ணலாம் நெக்ஸ்ட். பாய். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீக்கெண்டில் வராதிங்க. மேக்ஸிமம் வீக் டேஸில் வர ட்ரை பண்ணுங்கள். ஏன் நான் சொல்கிறேன்னா, எனக்கு பிரச்சனை இல்லைப்பா, நான் சாமி எவ்வளோ நேரம் வேணாலும் நான் நின்று பார்த்துப்பேன், 1 day ஆனாலும் சரி 2 days ஆனாலும் சரி நான் நின்று பார்ப்பேன் அப்படின்றவங்க வீக்கெண்டில் வரலாம், ஃப்ரீ ஆகிட்டு வரலாம்.
இல்லை என்னாலாம் முடியாது, நான் வந்துட்டு சாமி அட்லீஸ்ட் ஒரு 2-3 ஹவர்ஸில் நான் பார்த்துட்டு நான் போயிடணும் அப்படின்னா வீக் டேஸில் வாங்க. ஏன்னா வீக்கெண்டில் வந்தீங்கன்னா இப்போ சபரிமலை கூட்டம், மேக்ஸிமம் குருவாயூருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கூட்டம். நாங்கள் போன டைம் வந்து சண்டே டைம் ஃபுல்லாக கூட்டம். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஹவர்ஸ் தான் நாங்கள் சாமியை பார்த்தோம். அதுவும் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, நைட்டு அதாவது 12 o'clock ஆரம்பிச்சு அடுத்த நாள் ஸ்டார்டிங் ஆகுது பார்த்தீங்களா, அப்போவே நிறைய பேர் வந்து உட்கார ஆரம்பிச்சிருவாங்க எங்க கியூவில். அந்த கியூ பார்த்தீங்கன்னா எந்தெந்த சைடாக போயிட்டு இருக்கு. அது ஒரு லைன் வந்து பின்னாடி எங்கேயோ கூட்டு போய் நிறுத்துவாங்க. அங்கேருந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கிட்டத்தட்ட நம்ம திருப்பதி பார்க்குற மாதிரி தான். திருப்பதியில் கூட கொஞ்சம் உட்காரத்துக்கு அப்படி இப்படி கொஞ்சம் டைம் இருந்தாலும் இது கொஞ்சம் கிட்ட போனால் தான் உட்கார உங்களுக்கு இடம் இருக்கும். அப்போ நீங்கள் பக்கத்தில் அங்கே உட்காந்துக்கலாம். பட் காற்று நல்லா அடிக்கும். கேரளாவில் நீங்கள் சொல்லவே வேணாம், கிளைமேட் பிரச்சனை இல்லைங்க, கிளைமேட் எல்லாமே நல்லா இருக்கும். நீங்கள் மேக்ஸிமம் வீக்கெண்டில் வரத்துக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள், ஏன்னா சாமி பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டம். இதுதான் நம்பர் 1. அந்த 2வது விஷயம் என்னன்னா, நீங்கள் ப்ரியர் பிளான் பண்ணணும் குருவாயூருக்கு. அதாவது ரூம் எங்கே நான் தங்க போகிறேன்றது. அதாவது நீங்கள் நிறைய ரூம் இருக்குது, பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் இருக்குது, மீடியமாகவும் இருக்குது. மேக்ஸிமம் இங்கே எல்லாமே மீடியமில் இருந்தால் வந்து லோ கிளாஸ் அந்த மாதிரிலாம் இங்கே எந்த ரூமுமே கிடையாது நான் பார்த்த வரைக்கும். நான் போன ரூம் டீசெண்டாக இருந்தது, குவாலிட்டியாக இருந்தது. 180 மீட்டர் தான் கோவிலுக்கும் எங்கள் ரூமுக்கும். அவங்களோட நம்பர் நான் பிங் பண்ணுறேன், வேணா நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, கோவிலுக்கு பக்கத்துலேயே ரூம் போடுறது. நீங்கள் காரில் வரீங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் டிஸ்டன்ஸாக கூட ரூம் போட்டுக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் நீங்கள் நடந்து வரீங்க இல்லை ட்ரெயினில் வரீங்க அப்படின்னா, நீங்கள் ட்ரெயினில் வரணும்னா சிம்பிளுங்க. குருவாயூருக்கு வரணும்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் எர்ணாகுளத்துக்கு ட்ரெயினில் வந்துடுங்க. எர்ணாகுளத்துலேருந்து குருவாயூருக்கு ட்ரெயின் இருக்குது. நீங்கள் கேரளாவில் மேக்ஸிமம் எங்கே வந்தாலுமே குருவாயூருக்கு ட்ரெயின் இருக்குது. அதனால் நீங்கள் அது பிரச்சனை கிடையாது, குருவாயூருக்கு நீங்கள் வந்துடுங்க. ஆனால் ரூமுன்றது பக்கத்தில் போடுங்க. பக்கத்தில் போட்டால் தான் நீங்கள் காலையில் ஏர்லி மார்னிங் நீங்கள் ஏஞ்சி நீங்கள் போய் சாமியை பார்த்தா தான் ஓரளவுக்கு நீங்கள் கூட்டத்துலேருந்து கொஞ்சம் தப்பிச்சிக்க முடியும். நீங்கள் இல்லை என்னால் சாமி பார்க்க முடியாது, கொஞ்சம் காலையில் நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படி போகிறேன்னா ரொம்ப கஷ்டம். ஏர்லி மார்னிங் 3 o'clock கிளம்புங்க. 3 o'clockலேருந்து 1 hour மேக்ஸிமம் டைம் எடுத்துக்கோங்க. 4 o'clock கோயிலுக்கு போங்க. நீங்கள் அப்படி போனாலே 5 to 6 hours ஆகும் சாமி பார்க்கறது. இது வந்து நான் வீக் டேஸில் சொல்கிறேன். வீக்கெண்ட்லனா அது அப்படியே டபுள் ஆகிடும். அதுக்கு நீங்கள் போயிட்டு எவ்வளோ சீக்கிரமாக போயிட்டு லைனில் நிற்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சாமியை பார்த்துடலாம். அப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னா, பசங்க எல்லாருமே வேஷ்டி தான் கட்டிட்டு போகணும். அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இருந்தாலும் நான் ஒரு ரிமைண்ட் பண்ணிடுறேன். நீங்கள் அப்படி எடுத்துகிட்டு போகலாம் பிரச்சனை இல்லை, அங்கே நிறைய கடை இருக்குது. நீங்கள் வேஷ்டி கட்டிட்டு போங்க. கேர்ள்ஸ் பிரச்சனை இல்லை, சாரி கேர்ள்ஸ் நல்லா எப்படி வேணாலும் வந்துக்கலாம், அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ பாய்ஸ்க்கு கண்டிப்பாக வேஷ்டி இல்லாமல் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க, அது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கேரளாவில் என்னென்னலாம் இருக்குது, இங்கே ஃபங்க்ஷன்லாம் எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்க, இன்னும் இங்கே என்னென்னலாம் ஹிடன் பிளேஸ் இருக்குது, எல்லாமே நான் உங்களுக்காக காமிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சந்திக்கிறேன். பாய்.